ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்மிஷன் லைன் அண்ட் ஆர்எஃப், அதாவது டிஎல்ஆர்எஃப். அதில் வந்து பார்த்திங்கன்னா வேவ் ஃபார்ம் டிஸ்டார்ஷன், அந்த கான்செப்ட் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ என்னன்றதை பார்த்துடலாம் கான்செப்ட்டுக்குள்ளே. இந்த ரிசீவ்டு சிக்னல் இஸ் நாட், ஃபஸ்ட்டு அந்த டிஸ்டார்ஷன்னா என்ன அப்படின்றது நமக்கு டீட்டெயிலாக தெரியணும். டிஸ்டார்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஐ வில் கிவ் ஒன் இன்புட் சிக்னல். நான் வந்து ஒரு இன்புட் சிக்னல் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு ஒரு சைன் வேவை இன்புட்டாக கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு நான் ஒரு சைன் வேவ் வந்து இன்புட்டாக கொடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக நான் கொடுத்த ஷேப்லேயே அந்த சைன் வேவ் வந்து எனக்கு எப்போவுமே வராது. அதுக்கு பதிலாக எனக்கு எப்படி இருக்க பாசிபிள் இருக்குன்னா, இந்த மாதிரி வரலாம். ஏதோ சம் டிஸ்டார்ஷன், அதாவது பார்த்திங்கன்னா நான் கொடுக்குற இன்புட் சிக்னல் எனக்கு கரெக்டாக வந்து வராமல், அது வந்து இன்புட் சிக்னல் வந்து கரெக்டாக வராது. கரெக்டாக வராமல் சம் டிஸ்டார்ஷன் வந்து அதாவது வந்து அக்கர் ஆகிருக்கும் அந்த இடத்துல. அதுதான் பார்த்தீங்கன்னா வேவ் ஃபார்மோட டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. when the received signal is not exactly shape of the transmission signal, then the signal is said to be called as distorted signal. எக்ஸாம்பிள் வந்து என்ன சிக்னல் எடுத்துக்கலாம்னா, ஒய் சிக்னல் எடுத்துக்கலாம். டிரான்ஸ்மிட்டட் ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைன், ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் மூலமாக நான் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அது வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட்ஸ் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டார்ஷன் அக்கர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அண்ட் த சர்க்யூட் இஸ் கோயிங் டு பி காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா? ஸோ such was voltage will not have all the frequency transmitted with the equal attenuation and the time delay. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அட்டனுவேஷனும் ஈக்குவல் டைம் டிலேயும் வந்து இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டார்ஷன்ஸ் இருக்குது. we have two type of waveform distortion. One is frequency distortion, another one is phase distortion or delay distortion. frequency distortion என்ன, ஃப்ரீக்வன்சியை பொறுத்து சேஞ்ச் ஆகும். phase distortion என்ன, ஃபேஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அதை தான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க வித் ஒன் ஃபார்முலாவோட. இதில் வந்து அட்டனுவேஷன் கான்ஸ்டன்ட், ஃபேஸ் கான்ஸ்டன்ட்னு ரெண்டு கான்செப்ட் இருக்கும். அட்டனுவேஷன் கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம ஆல்ஃபான்னு சொல்லுவோம் அண்ட் ஃபேஸ் கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம பீட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃப்ரீக்வன்சி டிஸ்டார்ஷன் அப்படின்னா, எ காம்ப்ளெக்ஸ் வோல்டேஜ் டிரான்ஸ்மிட்டட் ஆன் எ டிரான்ஸ்மிஷன் லைன் வில் நாட் பி அட்டன்வேட்டட் ஈக்குவலி. அட்டனுவேஷன் வந்து அதில் இருக்கிறது வந்து எப்பவுமே ஈக்குவலாக இருக்காது. அட்டனுவேஷன் இஸ் அ டைப் ஆஃப் டிஸ்டார்ஷன், அதுவும் ஈக்குவலாக இருக்காது அண்ட் ரிசீவ்டு வில் நாட் பி ஐடென்டிக்கல் அப்படின்னா என்ன, நான் என்ன கொடுக்குறேனோ அதே எனக்கு வந்துச்சுன்னா அது ஐடென்டிக்கல். ஆனால் எனக்கு வரக்கூடியது வந்து அந்த மாதிரி ஐடென்டிக்கலாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ வித் த இன்புட் வேவ் த டிரான்ஸ்மிட்டிங் எண்டில் கொடுக்குறதும் ரிசீவிங் எண்டில் கொடுக்குறதும் சேமாக இருக்காது. திஸ் வேரியேஷன் இஸ் known as frequency distortion. The attenuation constant beta is alpha is given by alpha is equal to formula இது rg minus omega squared lc plus root of rg plus omega squared lc the whole squared plus omega squared lg plus cr the whole squared divided by 2. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி டிஸ்டார்ஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிலே ஆர் ஃபேஸ் டிஸ்டார்ஷன் தான் பார்க்க போகிறோம். டிலேனா என்ன, இப்போ நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஹை சிக்னலில் நான் இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஹையில் வராமல் அதே இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து வந்துச்சுன்னா அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் எனக்கு வந்துட்டு ப்ராப்ளம் அக்கர் ஆகும். அதுதான் பார்த்திங்கன்னா டிலே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபேஸில் டிலே வரும். ஃபார் அன் அப்ளைடு வோல்டேஜ், ஒரு அப்ளைடு வோல்டேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளைடு வோல்டேஜ் வேவ்க்கு த ரிசீவ்டு வேவ் ஃபார்ம் மே நாட் பி ஐடென்டிக்கல். அதை சொன்ன அதே கதை தான். அப்ளைடை நான் வோல்டேஜை வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து நாட் ஐடென்டிக்கல் டு தி இன்புட் சிக்னலாக இருக்காது. ஸோ வேவ் ஃபார்ம் வந்து சென்டிங் எண்டில் என்ன கொடுக்குறோனோ அதே வந்து எனக்கு ரிசீவிங் எண்டில் கிடைக்காது. சம் ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட்ஸ் வில் பி டிலேடு மோர் தேன் த அதர் ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட். ஒரு 100 ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட் இருக்குது அப்படின்னா இது வந்து டக்குன்னு வந்திருக்கலாம், பட் இது வந்து ஒரு 2 செகண்ட் டிலே ஆகி வந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் சம் ஆஃப் டிலே அமௌண்ட் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 kHz நான் ஃப்ரீக்வன்சி கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அதுக்கான அட்டனுவேஷன் வந்து எப்படி இருக்கலாம்னா 3 dBயாக இருக்கலாம். அதே வந்து நான் 3 kHz கொடுக்கும்போது எனக்கான அட்டனுவேஷன் 4 dB 5 dB வாட் எவர் இட் மே பி, ஏதோ ஒன்றா இருக்கலாம். அதே பார்த்திங்கன்னா ஃபேஸ் டிஸ்டார்ஷனில் நான் வந்து இப்போ வந்து 1 kHz ஃப்ரீக்வன்சி கொடுக்குறேன் அப்படின்னா 1 kHz நான் இப்போ ஃப்ரீக்வன்சி கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கான ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 10 டிகிரியில் இருக்கலாம். அதுக்கடுத்து 3 kHz கொடுக்கும்போது எனக்கு வந்து 20 வரலாம் ஆர் 50 வாட் எவர் இட் மேபி, ஏதோ ஒன்றில் எனக்கு சம் டிலே வந்து அக்கர் ஆகும். ஆனால் வந்து எப்போவுமே வந்து அட்டனுவேஷன் சேமாக இருக்காது. அதுதான் பார்த்திங்கன்னா ஃபேஸ் டிஸ்டார்ஷன். திஸ் இஸ் கால்டு டிலே ஆர் ஃபேஸ் டிஸ்டார்ஷன். அதாவது பார்த்திங்கன்னா சம் ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட் வில் பி டிலேடு மோர் தேன் த அதர் ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட்ஸ். திஸ் இஸ் கால்டு டிலே ஆர் ஃபேஸ் டிஸ்டார்ஷன் சொல்கிறாங்க. இந்த ஃபேஸ் கான்ஸ்டன்ட், அதாவது வந்து 2 கான்ஸ்டன்ட் இருக்குது. அட்டனுவேஷன் கான்ஸ்டன்ட் ஒன்று இருக்குது,
ஃபேஸ் கான்ஸ்டன்ட் ஒன்று இருக்குது. ஃபேஸ் கான்ஸ்டன்ட் பீட்டா இஸ் கிவன் பை ஒன்றுமே கிடையாது. இந்த ஃபார்முலாவில் நம்ம ஆர்ஜி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எல்சி போட்டிருப்போம்ல, இதை அப்படியே உல்ட்டாவாக திருப்பி போட்டோம்னா ஒமேகா ஸ்கொயர் எல்சி மைனஸ் ஆர்ஜி இதெல்லாமே அப்படியே வரும். ஆர்ஜி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எல்சி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் எல்ஜி ப்ளஸ் சிஆர் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. இந்த டேர்ம் மட்டும் அப்படியே ஷிஃப்ட் ஆகி வரும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா இஸ் நாட் பீட்டா தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கான்ஸ்டன்ட்டு. ஆனால் வந்து அது கான்ஸ்டன்ட் கிடையாது. அது வந்து சில காம்போனன்ட்ஸை பொறுத்து வேரி ஆகும். மல்டிப்ளைடு பை ஒமேகா அண்ட் தேர்ஃபோர் த லைன் வில் இன்ட்ரடியூஸ் டைம் டிலே. அது ஒமேகாவால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு டைம் வந்து டிலே ஆகும்னு சொல்கிறாங்க. பீட்டா வேரிஸ் வித் ஃப்ரீக்வன்சி. எப்படி ஃப்ரீக்வன்சியை பொறுத்து வேரி ஆகும்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா டிவைடட் பை பீட்டா. இது நமக்கு நல்லாவே தெரியும். ஒமேகாவோட வேல்யூ என்ன? 2πfும் நமக்கு நல்லா தெரியும். அப்போ f இஸ் நத்திங் பட் ஃப்ரீக்வன்சி. அப்போ வெலாசிட்டியும் சரி பீட்டா ஃபேஸ் கான்ஸ்டன்ட் டிபெண்டிங் அப்பான் த ஃப்ரீக்வன்சி. அதாவது பார்த்தீங்கன்னா த வெலாசிட்டி ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் வேவ்ஸ் ஆல்சோ வேரிஸ் வித் ஃப்ரீக்வன்சி தான் இதை வந்து மென்ஷன் பண்ணுது. ஹென்ஸ் சம் வேவ்ஸ் வில் ரீச் ரிசீவிங் அண்ட் வெரி ஃபாஸ்ட் பட் சம் டிலே. அதாவது அப்படியே பார்த்தீங்கன்னா சில இது வந்து வேகமாக வந்துடுது, சில இது வந்து மெதுவாக தான் வருது. ஹவு டு ரெடியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்டார்ஷன். டிஸ்டார்ஷன் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. நமக்கு வந்து 2 டைப் ஆஃப் டிஸ்டார்ஷனும் தெரிஞ்சிருச்சு. ஃப்ரீக்வன்சி டிஸ்டார்ஷன் ஒன்று, டிலே ஆர் ஃபேஸ் டிஸ்டார்ஷன் ஒன்று. ரெண்டையுமே எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஃப்ரீக்வன்சி டிஸ்டார்ஷன் இஸ் ரெடியூஸ்டு பை த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹை குவாலிட்டி ஒயர் லைன்ஸ் பை யூஸிங் ஈக்குவலைசர்ஸ். ஈக்குவலைசர்ஸ் யூஸ் பண்ணுறது தான். ஈக்குவலைசர்ஸ்னால் என்ன? ஈக்குவலைசர்ஸ் வந்து ஒரு டிவைஸ் ஆர் ஒரு சாஃப்ட்வேர் டூல் யூஸ்டு டு பேலன்ஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஆடியோ சிக்னல். ஒரு ஆடியோ சிக்னலில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவு டு ரெடியூஸ் ஃபேஸ் டிஸ்டார்ஷன். அதை ஈக்குவலைசர்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக. அதே பார்த்தீங்கன்னா டிலே இஸ் ரிலேட்டபிள் ஃபார் வாய்ஸ் அண்ட் மியூசிக் டிரான்ஸ்மிஷன். வாய்ஸ்லேயோ அல்லது மியூசிக் ட்ரான்ஸ்மிஷன்லேயோ கூட நம்ம வந்து டிரான்ஸ்மிஷன்லேயோ கூட டிலே வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து லோ இம்பிடன்ஸில் இருக்கும், லெஸ் இம்பிடன்ஸில் இருக்கும். பட் இந்த சீரீஸ் ஆஃப் அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ டிரான்ஸ்மிஷனில் வந்து அது ரொம்ப சீரியஸாக ஒரு காம்ப்ளெக்ஸாக மாறிடும். இப்போ ஆடியோ கூட வந்துச்சுன்னா ஓரளவு நம்மளால் ஒரு டிலே ஆகி வந்துச்சுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோலலாம் டிலே வந்துச்சுன்னா இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்ருக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு டிலே வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன அந்த ஸ்கோர் என்ன எதுவுமே யார் ஆடினாங்க, அவர் 6 அடித்தார், இப்போ சச்சின் டெண்டுல்கர் இருக்காருன்னா அவர் வந்து 6 அடித்தாரா 4 அடித்தாரா என்னன்றதை அந்த டிலே இல்லாதால உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ வந்து உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இரிட்டேஷன் வந்து அக்கர் ஆகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்துட்டு யூஸிங் கோஆக்சியல் கேபிள் வந்து யூஸ் பண்ணலாம். ஃப்ரீக்வன்சி டிஸ்டார்ஷனுக்கு வந்து நம்ம ஈக்குவலைசர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம வந்து ஃபேஸ் டிஸ்டார்ஷனுக்கு வந்து கோஆக்சியல் கேபிள் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வேவ் டிஸ்டார்ஷன். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் வேறு கான்செப்டில் பார்க்கலாம்.